வரைக்கும் எல்லா மேடைகளிலும் பாடாத சிங்கர்ஸே கிடையாது. இந்த பாட்டு வந்து எல்லா மேடையிலும் எல்லாருமே கம்பல்சரி பாடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சிங்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் தேவர் மகன் படத்துல வர இஞ்சி ஈடு பழகா அந்த பாட்டு. அதுக்குமே அவங்களுக்கு வந்து விருதுகள் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த குரல்ல அவங்க பாடணும் அப்படின்னா, ஹஸ்கி வாய்ஸ்ல பாடுனாலும் பாடுவாங்க. ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ்ல பாடணும். ஒரு மாரி மெலோடியா காதல் ததும்பும் அந்த குரல்ல பாடுனாலும் அவ்வளோ அழகா அவங்க பாடுவாங்க. மெலோடி சாங்ஸா இருக்கட்டும், வேற மாரி சாங் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு, அவங்க குரலுக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்கு. மௌன ராகம் படத்துல கூட நீங்க கேட்கலாம். சின்ன சின்ன வண்ண கோயில் அந்த சாங் இப்போ வரைக்குமே கேட்கும்போது அவ்வளோ இனிமையா இருக்கும் காதுக்கு வந்துட்டு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு மாரி டென்ஷனா இருப்போம். நைட் நேரத்துல வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்களுடைய சாங் இளையராஜா ஐயா மியூசிக்ஸ்ல இவங்களுடைய சாங் அந்த காம்போ அந்த சாங்ஸ் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசுல இருக்க எல்லா கவலையும் அவ்வளோ அழகா மறந்து போயிடும். அந்த அளவுக்கு தன்னுடைய காந்த குரலால எல்லாருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய இதயத்துல இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.